தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ எல்லாரும் ஆச்சரியமா பேசுற ஒரே விஷயம் முதலமைச்சர் விஜயோட புது ரூட்டு தான். ஆளே மாறிட்டாரே, கோட்டைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பலருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு இருந்த விஜய்க்கும் இப்போ ஆட்சியில இருக்கிற விஜய்க்கும் ஏதோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தவேகா வட்டாரத்திலே பரவலாக பேசப்படுது. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். கட்சிக்காக உழைத்த அந்த முக்கிய ஐவர் அணி கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்களா? அப்படி என்ன மாற்றம் நடந்துச்சு? இங்கேதான் ட்விஸ்ட். விஜய் இப்போ ஒரு புது ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காரு. கட்சி வேற, அரசாங்கம் வேற அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், தன்னுடைய நிர்வாக பாணியை அவர் முழுமையாக மாற்றிவிட்டார். அது என்ன மாற்றம், இதனால அமைச்சர்களுக்கு வந்திருக்கும் புது செக் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். முதலமைச்சராவதற்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டோட எந்த ஒரு அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்ல கட்சியின் அடுத்த கட்ட நகர்வாக இருந்தாலும் சரி, விஜய் முதன்மையா ஆலோசிக்கிறது அந்த ஐவர் அணி கூட தான். அதாவது ஜான், ஆதவ், ஆனந்த், அருண்ராஜ் மற்றும் நிர்மல்குமார். இவங்க கிட்ட நீண்ட நேரம் விவாதித்து அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு ஆழமா ஆராய்ந்து தான் எந்த முடிவையும் எடுப்பார். ஆனா முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்த பிறகு இதுல ஒரு தெளிவான கோடு கிழிச்சிருக்காரு. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ ரொம்ப முக்கியம். அரசியல் சார்ந்த விவகாரங்கள், கட்சி வளர்ப்பு போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த ஐவர் அணியிடம் அவர் விவாதிக்கிறார். ஆட்சி மற்றும் அரசு நிர்வாகம் அப்படின்னு வந்துட்டா கட்சி நிர்வாகிகள் சொல்ற யோசனைகளை வெறும் காது கொடுத்து மட்டுமே கேட்கிறாராம். அந்த ஐடியாக்களை அப்படியே பிளைண்டா அவர் செயல்படுத்துறது கிடையாது. அரசு நிர்வாகம் தொடர்பான யோசனைகளை உடனே அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் செயலாளர்களிடம், செக்ரட்டரிஸிடம் கொண்டு சென்று விவாதிக்கிறார். அதிகாரிகளின் தர்க்க ரீதியான ஆலோசனைகள், கள நிலவரங்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் என்ன இருக்குன்னு ஆராய்ந்து அதன் அடிப்படையில தான் இப்போ இறுதி முடிவுகளை எடுக்கிறார். இது கட்சிக்குள்ள கொஞ்சம் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ உண்மை என்ன? அமைச்சர்களுக்கு என்ன நடக்குது? புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதிலும் ஒரு கார்ப்பரேட் பாணியிலான புதிய நடைமுறையை புகுத்தியுள்ளார் முதலமைச்சர். தவகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் தான் இப்போ அமைச்சர்களா இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே இவங்களோட செயல்பாடுகள், கோப்புகளை கையாளும் விதம், பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்குமாறு தன்னோட தனி செயலாளர்களுக்கு விஜய் அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. அது மட்டுமில்லாம அமைச்சர்களின் தினசரி மற்றும் வாராந்திர செயல்பாடுகளை கண்காணித்து துல்லியமான பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் தனக்கு வரணும்னு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. இது ரொம்பவே புதுமையான ஒரு விஷயம். இதுவரைக்கும் பார்த்ததுல விஜயோட இந்த புது ஆக்ஷன் பத்தி உங்களோட கருத்து என்ன? சரி, இந்த முடிவுக்கு என்ன காரணம்? பொதுவான பின்னணி என்னவென்று பார்த்தால், தமிழ்நாட்டு அரசியல்ல பொதுவா கட்சி சீனியர்கள் தான் ஆட்சியிலும் அதிக ஆதிக்கம் செலுத்துவாங்க. பல நேரங்கள்ல அதிகாரிகளை மீறி கட்சி சொல்றது தான் நடக்கும். ஆனா இதனால சில நிர்வாக சிக்கல்கள், ஊழல் புகார்கள் வர வாய்ப்பிருக்கு. இதை தவிர்க்கவே விஜய் இந்த முடிவை எடுத்திருக்காரு. நிர்வாக தூய்மை ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேயே அமைச்சர்களின் செயல்பாடுகளில் எந்த ஒரு சுணக்கமோ புகாரோ வராத வண்ணம் தடுக்கவே இந்த மறைமுக கண்காணிப்பு. மக்களுக்கான அரசு வேற, கட்சி விசுவாசம் வேற என்பதை அமைச்சர்களுக்கு உணர்த்தவே இந்த அதிரடி ஆக்ஷன். ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், கட்சி முக்கியஸ்தர்களை இப்படி ஓரம் கட்டினால் அது அவங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? ஐவர் அணி அப்செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல் விமர்சகர்கள் இதை ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. இதன் பின்னணி என்னன்னா, கட்சி முக்கியஸ்தர்களின் பேச்சை கேட்டு மட்டுமே அரசு நிர்வாகத்தை நடத்தினால் அது பெரிய குழப்பத்துல போய் முடியும். இதை உணர்ந்து விஜய் ரொம்ப முதிர்ச்சியோடு செயல்படுவதாக பாராட்டுகளும் குவிகின்றன. அதிகாரத்துவத்தின், அதாவது பியூரோக்ரசியின் அனுபவத்தை பயன்படுத்தி அதே நேரத்துல அமைச்சர்களையும் தன் கண்ட்ரோல்ல வைக்கும் விஜயின் இந்த புதிய அவதாரம் பலரையும் கவர்ந்திருக்கு. இந்த இடத்துல சில வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். சில ஊடகங்கள் தெரிவிப்பது போல தவக கட்சிக்குள்ள பெரிய பிளவெல்லாம் இல்ல. இது வெறும் தொழில்முறையான நிர்வாக மாற்றம் மட்டும்தான். கட்சி தலைவர்கள் கட்சியை பார்ப்பார்கள், அமைச்சர்கள் மக்களுக்கான வேலைகளை செய்வார்கள், அதை அதிகாரிகள் கண்காணிப்பார்கள். இதுதான் இப்ப கோட்டைக்குள் நடக்கும் புது சிஸ்டம். சுருக்கமா சொல்லப்போனா, முதலமைச்சர் விஜய் ஒரு கார்ப்பரேட் சிஇஓ போலவும், அமைச்சர்கள் அந்த கம்பெனியோட மேனேஜர்கள் போலவும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. முதலமைச்சர் விஜயோட இந்த கார்ப்பரேட் ஸ்டைல் நிர்வாகம் சக்சஸ் ஆகுமா அல்லது கட்சிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?